அப்படி இருக்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் நம்ம மேல் கடமையாக்கி விட்டார். என்ன உங்களால் முடியுமோ, உங்கள் பணம் காசுகளை செலவு செய்ய முடியுமோ, உங்கள் வீடுகளை அலங்காரம் செய்து ஏன் ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்தி என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். யாரோ வயிறு எறிவார்கள், பெருமானாரை பிடிக்காதவர்கள் வயிறு எறிவார்கள், அவர்கள் வயிறு எரிந்தவர்கள் வயிறு எரிந்து விட்டு போகட்டும், நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்துங்கள். பள்ளிவாசல்களை 12 நாட்களும் அலங்காரம் செய்யுங்கள். பள்ளிவாசலை மௌலூத் ஷரீஃப் நடத்துங்கள். பெருமானாரை புகழுங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் கொடியேற்றுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்யாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். நண்பர்களே, வைன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா இஜ்லாலி ஹாமில் குர்ஆன் இந்த ஹதீஸ் அபூ தாவூத் வரக்கூடிய ஹதீஸ் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றார். அப்ப அன்பர்களே, ஏன் நான் சொல்றேன்னு கேட்டா, சிலர் இன்றைக்கு பெருமானாரை புகழ் பாடுவதற்கு அவசியம் என்ன இருக்கிறது?